அதனால எல்லா இடங்களுக்கும் இனிமேல் வரதான் போறோம், எல்லா பணிகளையும் செய்யதான் போறோம். எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது. சரியா? எந்த பாகுபாடும் எந்த பிரிவினையும் எதுவும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் வரதான் போறோம், செய்யதான் போறோம். அதுதான் வரந்தமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னேன். ஒவ்வொரு விஷயமா எடுத்து செய்ய போறோம். வாக்களித்த பேரன்பிற்குரிய அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி. ஓட்டு போடாம மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த தடவை விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிற அனைத்து மக்களுக்கும் நன்றி. ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமில்ல, ஓட்டு போடாத அனைவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாரு, எல்லாரையும் ஒன்னாதான் பார்ப்பாரு. எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பெயர்ல, வழிகாட்டுதலின் பெயர்ல நாங்களும் செயல்படுவோம். அதனால நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது சொல்லியிருந்தேன், ஸ்ரீரங்கம் தொகுதி முழுக்க அனைத்து இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை திரும்பவும் சொல்றேன். 5 ஆண்டுகள் முடியும் பொழுது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் தலை சிறந்த நம்பர் 1 தொகுதியாக நிச்சயமாகும். மணப்பாறை தொகுதியும் அதுக்கு ஈக்குவல் நம்பர் 1 தொகுதியா கதிரவன் மாற்றி காட்டுறாரு. அதனால அனைவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த ஒன்றியத்தில் தேர்தல் அறிவிச்சதிலிருந்து, என்னை வேட்பாளராக அறிவிச்சதிலிருந்து, தலைவர் ஒரு வேட்பாளரை கை காட்டிட்டாரு, அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்யறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே பணின்னு சொல்லிட்டு, ₹1 கூட காசு என்கிட்ட எதிர்பார்க்காம, சாப்பாடு எதிர்பார்க்காம, மற்ற கட்சியில கொடுக்குற மாதிரி இந்த பாட்டல் எல்லாம் எதிர்பார்க்காம, இந்த ஒன்றியத்தின் சார்பில் உழைத்த அனைத்து ஒன்றிய நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், முக்கியமா எந்த சலுகையுமே கிடைச்சதும் கிடையாது. நானும் வர்ற எல்லா அமைச்சரும் கொடுத்துட்டு தான் இருக்கும், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அதனாலதான் அந்த அமைச்சருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி நான் பேச சொல்லுவேன். சரிங்களா? தொழில்துறை அமைச்சருக்கு நான் பேசுறேன். நம்முடைய பேரன்பிற்குரிய கழக தலைவர் அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவித்தார். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களை அறிவித்தார். அன்றைக்கு நாங்கள்லாம் ஓட்டு கேட்க வரும்போது, நாங்கள்லாம் அவங்களை சந்திச்சு வாக்குகள் சேகரிக்க வரும்போது எந்த அளவிற்கு அன்பை செலுத்துவீங்களோ, இன்றைக்கும் அதே அன்போடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம், நீங்க எங்களை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். உங்களுடைய மகிழ்ச்சி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மகிழ்ச்சி, அன்பு, பாசம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, சாதாரண ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த உங்க வீட்டு பிள்ளைக்கு 1,03,000க்கும் மேல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. சாதாரண இடத்துல இருந்து வந்த சகோதரர் கதிரவன் அவர்களை இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க. இதுல நான் இன்னொரு சின்ன பெருமையை எடுத்துக்கலாம் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்காக. சகோதரர் தவறா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். திருச்சி மாவட்டத்திலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய அன்பும் பாசமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. எனக்குன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு. அவருக்காக தான் நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எனக்காகவோ, ரமேஷுக்காகவோ, கதிரவனுக்காகவோ இந்த ஓட்டு கிடையாது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்காக தான் ஓட்டு. இப்படி நீங்க அளவுக்கு அதிகமா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில அன்பை திருச்சி மாவட்டத்திலேயே அதிகமா செலுத்தினதுனால, ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எனக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக மாற்றி ஒரு அன்பை தலைவர் கேள்விப்பட்டிருக்கார். வேற ஒண்ணும் கிடையாது. என்னதான் அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், நாங்க எல்லாரும் மக்கள் சேவகர்கள். எங்களை தலைவர் அப்படிதான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களோட தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்க வீட்டு பிள்ளையா தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை தாண்டி எங்களுக்கு எல்லாம் பெரிய கொம்பு எதுவும் முளைச்சிடல. நாங்களும் சாதாரண மனுஷங்க தான். சாதாரண உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் மாதிரி தான் இருக்கணும்
அப்படின்றதுதான் எங்கள் முதலமைச்சருடைய எண்ணம், நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம், உங்களுடைய பேரன்பை பெற்ற முதலமைச்சருடைய எண்ணம். செய்வோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள், குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து அதை ஒரு கடிதத்துல விண்ணப்பமா மனுவா எழுதி அதை எம்எல்ஏ அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நிச்சயமாக அதை வாங்கி பார்த்து அதன் மீது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம். எந்த வகையிலும் இதற்கு முன்பு இருந்த எம்எல்ஏக்கள் போல, இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போல உங்களை சந்திக்காம, உங்களை பார்க்காம, உங்க குறைகளை கேட்காம நாங்க ஓடி ஒழிய மாட்டோம். நாங்களே தேடி தேடி உங்க வீட்டுக்கு வந்து கேட்போம். நிச்சயமாக அதை செய்து முடிப்போம். நிறைய மனுக்கள் வந்துகிட்டு இருக்குது, அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க தான். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் இருந்தது கிடையாது. எங்க குடும்பத்திலேயே அரசியல்லாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது. முதல்ல அரசியலுக்கு வந்தோம், முதல்ல எம்எல்ஏ ஆயிருக்கோம் நாங்களாம். அப்ப இதையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. இன்னொன்னும் கத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி மக்களை ஏமாத்தாம ஊழல் செய்யாம மக்களுக்கு வேலை செய்யறதுன்றதையும் கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதற்கான கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நீங்க மனு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு விரைவா அதன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்து இந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுறதை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு தொகுதியை முன்னேற்றி காட்டணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.